மறுபுறம் சிக்னலுக்காக மலைக்கு சென்ற சுப்பு ராஜேஷுக்கு கால் செய்ய அவன் கட் செய்தான். ராஜேஷின் தந்தை மீண்டும் சுப்புவை அழைத்து, என் மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது, மந்திரங்களையும் லைவில் கேட்க வைத்தேன் என்றார். கேட்டதும் சுப்பு அங்கேயே சரிந்து கதறினாள். அப்போது அருகில் அமர்ந்திருந்த சில குடிகாரர்கள் அங்கு வந்து சுப்புவை கடத்தி சென்று ட்ரக்கில் வைத்து அவளை துன்புறுத்த முயன்றனர். ரத்னாவும் அம்முவும் காரில் அந்த குடிகாரர்களை துரத்தினார்கள். அவர்கள் சுப்புவை தொட்டு முக்காட்டை கிழித்தனர். ஜுவாலா அம்மாவிற்கு நேர்ந்தது போல சுப்புவிற்கும் நேர்ந்தது. உடனே பயணிகள் வந்து அந்த குடிகாரர்களை துரத்தினர். குடிகாரர்கள் சுப்புவை வண்டியிலிருந்து வீசிவிட்டு ஓடினர். ரத்னாவும் அம்முவும் வீட்டுக்கு அழைத்து சென்று குளிக்கும் போது சுப்பு தனது கடந்த காலத்தையும் ராஜேஷையும் நினைத்து கதறி அழுதாள். அப்போது ரத்னாவும் அம்முவும் அவளிடம் வந்து ஆறுதல் கூறினார்கள். அவர் ஜுவாலாவை பற்றி கூறினார். உங்கள் கிராம மக்கள் சொல்வதெல்லாம் பொய். எந்த தெய்வமாவது பிறக்கப் போகும் குழந்தையை பலி கேட்குமா? ஒரு தெய்வம் ஒருபோதும் முக்காடு அணியும்படி கட்டாயப்படுத்தாது. இதெல்லாம் உங்கள் கிராமத்தின் மூட நம்பிக்கை. ஒரு பெண் முக்காடு போட்டாலும் போடாவிட்டாலும் குழந்தைகள் நிச்சயம் பிறப்பார்கள். இதை கேட்ட